Praise the Lord. நம்ம படிக்க போகிறது எபிரேய மொழி சார்ந்த விஷயம். ஹீப்ரூ ஸ்கூல் ஃபார் டிவைன் ரெவலேஷன். எபிரேய எழுத்துக்களை குறித்தும் எபிரேய மொழியை குறித்தும் உலகத்திலே பல இடங்களில் பல விதமாக படித்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், யூடியூப்லேயே நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த கிளாஸுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாங்களே ஏற்கனவே நிறைய படித்து கொடுத்துருக்குறோம், நிறைய விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். இந்த கிளாஸுடைய நோக்கம், எபிரேய எழுத்துக்கள் இருக்குது, அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கிற தெய்வீக மறைப்பொருள்களை நம்ம ஆராய போகிறோம். சரி, வாங்க கிளாஸுக்கு போகணும். என்ன கவனிங்க, இப்போ இந்த எழுத்து பார்க்குறீங்க இல்லையா, இது ஹாலெஃப் அப்படின்னு சொல்லணும். ஹாலெஃப். இந்த ஹாலெஃப்னுடைய பிக்டோரியல் தான் எருதின் தலை. அப்ப ஆலெஃப் அப்படின்னா எருதின் தலை. அப்ப எருதின் தலைனா அதுல 3 விதமான பொருள் இருக்கு. பலன், வல்லமை, தலைவர். சரிதானே? இப்ப கவனிங்க, பலன், வல்லமை, தலைவர். இப்ப இந்த எருதின் தலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, என்ன நீங்க புரியணும், இதனுடைய சரியா, இந்த எருதுனாலே என்னதான், அது வல்லமை தான். சரியா, எருதுனாலே வல்லமை தான். அடுத்தது பாருங்க, அதனுடைய கொம்பு, அது பலன். சரியா, கொம்பு பலன், எருதின் தலை வல்லமை. அப்புறம் எருது முன்னோக்கி ஒரு குழுவுக்கு தலைமை வகித்து முன்னோக்கி கொண்டு செய்யும். அப்ப அது தலைவர் என்கின்ற ஒரு ஒட்டுமொத்த, ஏன்னா அதுலதான் அங்க பிரைன் இருக்கு. இது ஒரு ஐடியாலஜி. சரியா? இப்ப கவனிங்க, இது இப்படியே இருக்க, இந்த ஆலெஃப் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதணும்? இப்ப தமிழ் மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆ, ஒரே ஒரு ஒலி தான். இங்கிலீஷ்ல ஏ, ஒரே ஒரு ஒலி தான். ஆனா எபிரேயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆ, லே, எஃப், 3 ஒலிகள் சேர்ந்து வருது. பாருங்க, நல்லா கவனிக்கணும். சரியா? இது ஆலெஃப். ஓகே, அப்ப இதுல என்ன செய்யணும்? லாமேத், பே. இப்ப இது 3ஐயும் சேர்த்து படிக்கும்போது ஆலெஃப், இது பேசோஃபித்னு சொல்றது. ஆலெஃப், நல்லா கவனிங்க. அப்ப ஆலெஃப் என்பது எபிரேய எழுத்துக்கள்ல சைலண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப கவனிங்க, அது எப்படி சைலண்டா இருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சைலண்டா இருந்து செய்யக்கூடியது. அப்ப இது எல்லாமே நீங்க பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 3 பொருளுமே நீங்க பாத்தீங்கன்னா, பலனும் ஆலெஃப்னும் பொழுது அது சர்வ வல்ல கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது? ஐயா, ஒரு எழுத்தை வச்சு நீங்க சர்வ வல்லவர்னு சொல்றீங்களே அப்படிங்கிறீங்க இல்லையா? சரி, இப்ப ஆலெஃப், இது ஆலெஃப், இது லாமேத், இது பே. இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லும் பொழுது ஆ, லே, இப் அப்படி சொல்லணும். சரி, இதுல சர்வ வல்லவர் எங்க இருக்காருன்னு கேக்குறீங்க தானே? இந்த பாருங்க, இது என்னது? ஆலெஃபும் லாமேத்தும். இந்த ஆலெஃபையும் லாமேத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா எல்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? எல். எல்னா ஆல்மைட்டி காட். புரியுது உங்களுக்கு? சர்வ வல்ல கடவுள். இது எலோஹீம் என்கின்ற எபிரேய வார்த்தையினுடைய சுருக்க பெயர் தான் எல். சரியா? எல்னா நம்ம தமிழ் பைபிள்ல தேவன் அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க, ஆலேஃப்னு சொன்னேன், அதுல அந்த பேங்கிற ஒளியை எடுத்துட்டா எல்ங்கிற சர்வ வல்ல கடவுள் இருக்காரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப இந்த எல்ங்கிற சர்வ வல்ல கடவுளோட
சரியா? இப்ப கவனிங்க. ஆலேஃப் என்பது வல்லமை தலைவர் பெலன். இந்த பெலனாகிய ஆண்டவர், தலைவராகிய ஆண்டவர், வல்ல ஆண்டவர். இந்த லாமேத்து சேரும் போது இந்த லாமேத்து என்ன எழுத்து? சரிதானே? இது வெறும் ஒற்றை எழுத்துக்கு தான் இது. இப்ப லாமேத்து இந்த ஒளிக்குள்ள வருது இல்லையா? இந்த ஒளியிலே லாமேத்து வரும் பொழுது லாமேத்துடைய பொருள் என்ன? மேய்ப்பனின் கோல் அல்லது அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதிகாரம் மிக்க சர்வ வல்லவர், ரைட்? அதான் எருதின் தலை. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அப்ப அதிகாரம் மிக்க சர்வ வல்லவர் தான் எல். சரி, இப்ப இந்த சர்வ வல்ல ஆண்டவர், இந்த எலோஹிம் ஆண்டவர், சரிதானே? இப்ப கவனிங்க, இந்த நான் சொன்ன பேஸ் எப்பவுமே ஆலேஃப்ன்ற கடைசி உச்சரிப்ப ஆலேஃப், ஓகே தானே? இப்ப கவனிங்க, ஆலேஃப் இந்த பேனா என்னது பாருங்க. இதோடைய பிக்டோரியல் என்ன பாருங்க. உதடு, சரியா? உதடு, உதடுனா வாய்னு அர்த்தம், சரியா? இதனுடைய பொருள் என்னது? வாய். அப்ப வாய்னா என்ன பொருள்? வார்த்தை. அப்ப சர்வவல்ல கடவுள் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாகிய சர்வ வல்லவர், ஆலேஃப் என்கின்ற ஒற்றை எழுத்துக்குள்ள இந்த ஆலேஃப் என்பது என்னது? எருதின் தலைக்கு அடையாளமா இருக்கு. பெலன் வல்லமை தலைவர். இது எப்படி கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்ற கேள்வி வருது இல்லையா? அப்படி கேள்வி வரும்போது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த எல்லுங்கிறத மட்டும் என்ன செய்யறோம்? கற்றுக்கொள்கிறோம், சரியா? இந்த எல்லுங்கிறத மட்டும் கற்றுக்கொள்கிறோம். இந்த எல் என்பது என்னது? ஆல்மைட்டி காட், சரிதானே? இது எலோஹிமுடைய சுருக்கம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த எல்ங்கிறத கண்டுபிடிச்சு கடவுளுடைய வல்லமை, ரைட்? ஆலேஃப் என்ற எழுத்துக்குள்ள கடவுள் இருக்காரு, ரைட்? சர்வ வல்லவர் இருக்காரு. இப்ப கவனிக்கிறேன் என்னன்னா, பே சேர்க்கும் போது அதான் ஆலேஃப், சரிதானே? ஆலே இப் சேர்க்கும் போது ஆலே பேனா வாய், பேனா வாய். அப்ப வாய்னா உதடு, உதடுனா வாய். வாய் என்பது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வார்த்தை. கடவுள் யாராக இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அப்ப ஆலேஃப் என்கின்ற ஒட்டுமொத்த பொருளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வ வல்ல கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையாகிய சர்வ வல்ல கடவுள். ரொம்ப அழகா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரைட். இப்ப இதே ஆலேஃபை வச்சு இன்னொரு ரகசியம் சொல்றேன். அடுத்த லிங்கை பாருங்க, அடுத்த வீடியோ பாருங்க. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.